Hi, vanakkam, welcome back viewers. Welcome back to my channel WinTrader. ஸ்விங் ட்ரேடிங்கில் நம்ம சாஃப்ட்வேர் WinTrader எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு லைவாக காட்டி கொடுத்துடலாம். ஸ்விங் ட்ரேடிங் இல்லாமல் இன்ட்ராடே ட்ரேடிங், ஸ்கேல்பிங் பொசிஷனல் ட்ரேடிங் எல்லாமே நம்ம சாஃப்ட்வேர் WinTraderல உங்களுக்கு டைரெக்டாக ட்ரேட் பண்ணலாம். அது எப்படி ட்ரேட் பண்ணணும், அதுக்கு என்ட்ரி எப்படி போடணும், டார்கெட் எப்படி போடணும், ஸ்டாப் லாஸ் எப்படி போடணும்னு லைவ் செக்ஷனில் உங்களுக்கு காட்டி கொடுத்துடலாம். டோட்டல் 8 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி நம்ம 2009 ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் 8.1 தான். அப்போ உங்களுக்கு பார்த்துட்டா தெரியும். இன்றைக்கி எல்என்டி சார்ட்டு லைவ் சார்ட் உங்களுக்கு பார்க்குறேன். அப்போ இதில் இந்த க்ரீன் கலர் அப்பாரு பை சிக்னல், ரெட்டு கலர் செல்லாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் ஆட்டோமேட்டிக் சிக்னல் தான். அப்போ சிக்னல் வரும்போது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே மேலே கொடுத்துருக்கு, கீழே கொடுத்துருக்கு. அப்போ இதில் சிக்னல் பை சிக்னல் அப்ராக்சிமேட்டிவ் வந்தது 1:15 தான். அதுக்கு என்ட்ரி பாயிண்ட்டு அது 5:06 உங்களுக்கு பை சிக்னல் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் டார்கெட்டு, செகண்டு, தேர்ட் டார்கெட்டு, ஸ்டாப் லாஸ் எல்லாமே மேலே கீழே போட்டிருக்கேன். அப்போ டீட்டெயில்ஸ் எல்லாம் மேலே கொடுத்துருக்கு, கீழே கொடுத்துருக்கு. அப்போ சிக்னல் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் செக் பண்ணிட்டு என்ட்ரி பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது லைவ் செக்ஷனில் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பர்ச்சேஸ் பண்ணுங்க. அதுக்கு லைவ் செக்ஷனில் செக் பண்ணோன்னா உங்களுக்கு லைவை டெமோ அட்டென்ட் பண்ணோன்னா கீழே இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் கால் பண்ணிட்டா, வாட்ஸ்அப் பண்ணிட்டா உங்களுக்கு லைவாக டெமோ கொடுத்துடலாம். அப்போ இப்போ சிக்னல் வரும்போது கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக செக் பண்ணணும். கன்ஃபர்மேஷன் செக் பண்ணதுக்காக 3 லெவல் கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கேண்டில் கலரு, செகண்டு கீழே வந்த வால்யூம் பார் கலரு, தேர்டு ப்ரைஸ் இன் பை ஜோன். இது எல்லாமே ஓகே இருந்தால் தான் ட்ரேட் எடுக்க முடியும். அப்போ இப்போ பார்த்துட்டா தெரியும். அப்ராக்சிமேட் 1:15 பை சிக்னல் கொடுத்துரு, நம்ம 5:06 கொடுத்த பை சிக்னல் என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்கேன். முதல் டார்கெட். அப்போ சிக்னல் வரும்போது கன்ஃபர்மேஷன் வந்தது இந்த கேண்டில் தான். அந்த கேண்டில் தான் க்ரீன் வந்திருக்கு. அப்போ பார்க்கும்போது கீழே க்ரீன் ஆல்ரெடி இருக்குது. அப்போது செகண்ட் கேண்டில் தைரியமாக எடுக்க முடியும். அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல மேலே ஏறிட்டு இப்படி மேலே ஏறிட்டு தான் இருக்காரு. அப்போ 423 பாயிண்ட்ஸு நமக்கு ப்ராஃபிட்டு வந்துட்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்துட்டா தெரியும் 1:15 ரீஎன்ட்ரி வந்தது. ரீஎன்ட்ரி இப்போவும் மார்க்கெட்டு பையில் தான் இருக்குது. பை ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு மேலே தான் போயிட்டு இருக்காரு. அப்போ இன்ட்ராடேக்கு பார்த்துட்டாலும் உங்களுக்கு இந்த இன்ட்ராடே பார்க்கணுன்னா 5 மினிட்ஸ் தான் பார்க்கணும். இன்ட்ராடேக்கு பார்த்துட்டாலும் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் பண்ணது இந்த டே பிரேக் லைனில் ஒரு செல்லு மார்னிங்கில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பை வந்திருக்கு. பை வந்தது அப்ராக்சிமேட் 10:15 அதுக்கு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்கேன். டார்கெட்ஸ் அப்போ சிக்னலில் ஆல்ரெடி கன்ஃபார்மில் தான் இருந்தார். எஸ்டர்டே கண்டினியூஷன் தான் இருந்தார். அப்போ இன்றைக்கி சிக்னலில் வந்த டைம்லேயே உங்களுக்கு தைரியமாக எடுக்க முடியும். மார்க்கெட்டு நல்லா மேலே ஏறிட்டு அப்ராக்சிமேட் 16 பாயிண்ட்ஸு மார்க்கெட்டில் ப்ராஃபிட் கிடச்சிட்டு. அப்போ இதுங்க ஸ்கேல்பிங்கில் செக் பண்ணணும். உங்களுக்கு 1 மினிட்ல செக் பண்ணணும். அது ஸ்டாக்கில் எல்லா ஸ்டாக்கிலும் ஸ்கேல்பிங்கில் செக் பண்ண முடியாது 1 மினிட்ல. பேங்க் நிஃப்டி அதெல்லாம் ஸ்கேல்பிங்கில் பண்ண முடியும். 1 மினிட்ல செக் பண்ணலாம். மாருதி அந்த மாதிரி வால்யூம் இருக்குந்த ஸ்டாக்கு 1 மினிட்ல செக் பண்ணிட்டா கொஞ்சம் அக்குரசி வரும். அந்த மாதிரி மாருதி மாதிரி சிக்னல்ஸ் அது கேப் டவுனில் அது 1 மினிட்ல செக் பண்ணிட்டா கொஞ்சம் ப்ராஃபிட்டு கிடைக்கும். நல்ல வால்யூம் ஸ்டாக்கு மார்க்கெட் நல்ல ப்ராஃபிட்டு வரும். இப்போ இன்றைக்கி 1 மினிட்ல பார்த்துட்டா இப்போ லாஸ்ட்டு வந்தது செல் சிக்னல் தான். செல்லு கன்ஃபார்ம் அல்ல, நமக்கு எடுக்க முடியாது. கேண்டில் கலரு ரெட்டில் வந்துட்டு கீழே ரெட்டு வந்துட்டு செல்ஸோனும் வந்துட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டு தான் எடுக்க முடியும். அதில் வந்து எடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி வந்த பை ஆல்ரெடி மேலே கீழே பார்த்துட்டா வால்யூம் பார் பையில் தான் இருந்தார். அப்போ சிக்னல் வந்துட்டு இந்த போர்ஷனில் தைரியமாக எடுக்க முடியும். அது நல்லா மேலே போயிட்டு ப்ராஃபிட் வந்துட்டு. அப்போ ஸ்மால் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 1 மினிட் செக் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாக ஸ்மால் ப்ராஃபிட்டு வெக்கம் என்ட்ரி வெக்கம் எக்ஸிட் வந்துடும். இப்போ உங்களுக்கு டைம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ½ அன் ஹவரில் உங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்து எக்ஸிட் பண்ணோன்னா 1 மினிட் செக் பண்ணிவிட்டு நல்லா ப்ராஃபிட்டு ஏர்ன் பண்ணலாம். ஓகே, வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்கேல்பிங் இன்ட்ராடே பொசிஷன் ஏதாவது மார்க்கெட்டில் ஏது மார்க்கெட்டில் உங்களுக்கு எப்படி ட்ரேட் பண்ணணும் நம்ம சாஃப்ட்வேர் உங்களுக்கு டைரெக்டாக செக் பண்ண முடியும். அதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு செக் பண்ணணும்னா ஸ்கேனர் நம்ம சாஃப்ட்வேரில் ஸ்கேனரில் டைரெக்டாக வால்யூம் ஸ்டாக். இப்போ இன்றைக்கி பார்த்துட்டா இன்றைக்கி அப்போலோ ஹாஸ்பிட்டல் நல்ல மார்னிங்கில் ப்ராஃபிட் வந்துட்டு, அது எல்என்டி இன்ஃபோசிஸ் இதெல்லாம் ப்ராஃபிட்டில் மார்னிங்லேயே வந்திருக்காரு. அப்போ இந்த மாதிரி ப்ராஃபிட்டு அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்கேனரில் செக் பண்ண முடியும். அதுக்கு அல்லாத மாருதியும் நல்ல பைக் அடிச்சு. அப்போ இத்தனை ஸ்டாக் மார்னிங்கில் ஒரு 10-15 ஸ்டாக்கு போதும் உங்களுக்கு டைரெக்டாக இந்த மாதிரி ஒரு வித்தின் ½ ஹவர் 1 ஹவரில் உள்ள உங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்து எக்ஸிட் பண்ணதுக்கு அதை ஈஸியாக நம்ம சாஃப்ட்வேர் ஸ்கேனரில் கரெக்ட் வால்யூம் ஸ்டாக்கை நம்ம ஸ்கேனில் செக் பண்ணணும். ரொம்ப எப்படி செக் பண்ணதுக்கு உங்களுக்கு லைவ் பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களுடைய நம்பர் இருக்குது.
ஓகே டோட்டல் 8 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அப்போ இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு லேட்டஸ்ட் ஸ்ட்ராட்டஜி 8.1 தான். இதுக்கு உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் வேணும்னாலும் கேண்டில் ஸ்டிக் இந்த மாதிரி செட் பண்ணலாம். உங்களுக்கு 7th ஸ்ட்ராட்டஜி வேணும்னா இந்த மாதிரி 7th ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும். அந்த மாதிரி 6 ஸ்ட்ராட்டஜி எல்லாமே செப்பரேட்டு தான் கிடைக்கும். இப்போ இது 6 ஸ்ட்ராட்டஜி ஒரு வேறு இண்டிகேட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வால்யூம் இண்டிகேட்டர் ஆட் பண்ண செப்பரேட்டாக வச்சுருக்கேன். அப்போ இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி 5th வேணும் 5th. ஸோ വളരെ சிம்பிளாக டோட்டல் 8 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. எல்லாமே உங்களுக்கு லைவாக காட்டி கொடுத்துடலாம். கால் பண்ணிங்க வாட்ஸ்அப் பண்ணிங்க இந்த நம்பரில். ஓகே தேங்க்யூ.